தமிழக தொழில்துறையை திமுக அரசு படுபாதாளத்திற்கு தள்ளிவிட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக தொழில்துறையை திமுக அரசு படுபாதாளத்திற்கு தள்ளிவிட்டதாகவும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழக ஜவுளி நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு முதலீடுகளை மடைமாற்றி விட்டதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கை தொடர்பான விரிவான விவரங்கள். கௌதமி வணக்கம். தமிழக ஜவுளி நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை இந்தியாவின் அண்டை மாநிலங்களுக்கு மடைமாற்றும் அளவிற்கு தமிழக தொழில்துறை படு பாதாளத்திற்கு தள்ளிய திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுக ஆட்சியில் 2020-21 அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்தலில் 3வது இடத்தில் இருந்த தமிழகத்தை 2022-23 27% குறைவாக அந்நிய முதலீட்டை ஈர்த்து 8வது இடத்திற்கு பின்தள்ளியதுதான் திறனற்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதாக அவர் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து செமிகண்டக்டர் தயாரிப்பில் சீனா மற்றும் தைவான் நாடுகளுக்கு முக்கிய இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவில் செமிகண்டக்டர் தயாரிப்பதற்கான தொழிற்சாலை அமைப்பதற்கான முன்னெடுப்புகளை மத்திய அரசு ஊக்குவித்த போது அப்போதிருந்த அதிமுக ஆட்சியிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி மற்றும் ஒசூரில் செமிகண்டக்டர் பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்து 38 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் திமுக அரசு இதில் முனைப்பு காட்டாததன் காரணமாக செமிகண்டக்டர் தொழிற்சாலை அசாம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு சென்று விட்டதாக செய்திகள் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறு பல்வேறு தொழில்கள் தமிழ்நாட்டை விட்டு வெவ்வேறு மாநிலங்களுக்கு சென்று வருவதாகவும் வெளிநாடுகளிலிருந்து முதலீட்டை ஈர்க்கின்றோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் திமுக அரசு இனியாவது தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து முதலில் தமிழ்நாட்டிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய தமிழக தொழில் நிறுவனங்கள் இங்கேயே தொழிலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் கோயம்புத்தூரை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் டெக்ஸ்டைல் துறையினை காப்பாற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.